நான் முடிஞ்சா அடிச்சு காட்டுறா அப்படின்னு கமெண்ட்ல கதறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணம். அதே மாதிரி தான் இந்த தம்பியும் பல நாள் கமெண்ட்ல கதறிட்டு இருந்தாரு. இவருக்கு ஒரு பாயாசத்தை போட்டு விட்டுறலாம் அப்படின்னு ரூம் மேட்ச்க்குள்ள போயிருப்போம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு எப்பவும் போல ரூம் மேட்ச் ஆடுற இடத்துக்கு போலான்னு பார்த்தா நம்ம தம்பி வீட்டு மேல நின்று ஸ்னைப்பரை வச்சு அடிச்சிட்டு இருப்பாரு. அப்பதான் புரிஞ்சது தம்பிக்கு ஹெட் ஷாட் அடிக்கிறத விட பாடி ஷாட் அடிக்கிறது தான் ரொம்பவே பிடிக்கும்னு. ஜோனு வந்துட்டு குளுவால போட்டு மேல ஏற பாப்பாரு பாருங்க. அங்க எங்க போறீங்கன்னு சொட்டையில ஒரு அடியை போட்டாச்சு. ஆனா தம்பியும் சும்மாலாம் கிடையாதுங்க. ஸ்னைப்பர்ல ஒரு அடியை கொடுத்துட்டு உடனே ஏறி வந்து அடிக்கிறதுல திறமையான ஆளு. இந்த ரவுண்ட்லயும் அதே மாதிரி 150 கொடுத்துட்டு லெஃப்ட்ல ஏறி வந்து அடிக்கலான்னு பாப்பான் பாருங்க. அப்படி எல்லாம் பண்ண கூடாதுன்னு சவுட்டிலே ஒரு அடி. இந்த ரவுண்ட்ல ஸ்னைப்பர்ல அந்த பக்கம் ரெண்டு ஸ்கோப் பண்ணிட்டு இருப்பான் பாருங்க. இப்படிதான் தம்பி ஸ்கோப் பண்ணணும் அப்படின்னு சுவிட்சிங்ல அவனுக்கு அடியை போட்டாச்சு. இதுல டென்ஷனான அவன் பாத்தீங்கன்னா அடுத்த ரவுண்ட் என்ன ஸ்னைப்பர்ல முடிச்சு விட்டு மூஞ்ச காட்டுவாங்க. அவ்வளவுதான் தம்பியை இதோட பார்சல் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு அடுத்து வர எல்லா ரவுண்ட்லயும் வெறும் ஸ்னைப்பரை மட்டுமே வச்சு தம்பியை திணற விட்டு மேட்சை முடிச்சு விட்டுருவேன். அப்ப நம்ம தலைவர் என்ன நினைச்சாரோ தெரியல. நான் வெளியே வந்த அடுத்த செகண்ட் அடுத்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவான். நானும் சந்தோஷத்துல ஒரு ஆடு சிக்கிருச்சு நல்லா வச்சு செய்யலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே உள்ள போவேன். அதே மாதிரி வச்சு செய்வேன். கடைசியில தலைவன் பாத்தீங்கன்னா திடீர்னு ஸ்னைப்பரை வச்சு கம்பாக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். அப்போ இந்த ரவுண்டு தான் சரியான ஃபன்னு. போன ரவுண்டு முடிச்ச மாதிரி இந்த ரவுண்டையும் முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு மேல உட்கார்ந்து இருப்பான் பாருங்க. ஸ்கோப் பண்ணி நெத்திலே ஒரு அடி. அடுத்து இந்த ரவுண்டு பத்திலாம் நான் சொல்லவே வேணாம். என்ன நடந்ததுன்னு நீங்களே பாருங்க. நான் இவ்வளவு தூரம் இங்க வந்தது கூட தெரியாம எனக்காக ஒளிஞ்சு நிக்கிறாரா. அப்புறம் என்ன ஸ்கோப் பண்ணி மண்டையில ஒரு பாயாசம். அப்படியே அழுத்த வேண்டிய இடத்துல அழுத்தி ஒன்டா படிக்க வேண்டிய இடத்துல ஒன்டா படிச்சு கடைசியா பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாவது மேட்சையுமே நான் தான் ஜெயிச்சிருவேன். சரி இதோட வெளியே போயிடலாம், இவங்க கூட விளையாண்டது போதும் அப்படின்னு வெளியே போறதுக்குள்ள அதுக்குள்ள மூணாவது மேட்சை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவாங்க. நானும் எப்பவும் போல முதல் ரவுண்ட் அடிச்ச பிறகு சரி டக்கு புக்குன்னு மேட்சை முடிச்சிட்டு வெளியே போயிருவோம் அப்படின்னு பார்த்தா அந்த முதல் ரவுண்டு மட்டும்தான் நான் ஜெயிச்சேன். அதுக்கப்புறம் அவன் என்ன நினைச்சானோ தெரியல. ஜோன்ல இருந்து எலிமினேட் பண்றது, ஃப்ரீஸ போட்டு கொள்றது, அழுத்தி பிடிக்கிறது அப்படின்னு 5 ரவுண்டு வரையும் தொடர்ந்து ஜெயிச்சிருவாங்க. ஆனா தம்பிக்கு நான் இவ்வளவு நேரம் அவர் கூட விளையாண்டுட்டு இருந்தது பாவம் தெரியல போல. டக்குன்னு ஏடபிள்யூல ஒரு அடி, அடுத்து தண்ணியில குதிக்கும் போது டபுள் பார்ல ஒரு அடி அப்படின்னு இந்த ரவுண்டும் அப்புறம் ஏடபிள்யூ டெசர்ட்டிக்கல மட்டுமே வச்சு பல ரவுண்டு ஜெயிச்சு 6க்கு 5ன்னு லீடுக்கே போயிருவேன். அவ்வளவுதான் நம்ம தான் லீடுக்கு வந்தாச்சு. ஒரு ரவுண்டு எக்ஸ்ட்ரா தானே இருக்கு அப்படின்னு டபுள் எஸ்கேஸ் எடுத்துட்டு போவாங்க. அவனுக்காக நான் எய்தாப்புல உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் பாருங்க. தம்பி நான் அசர்ற டைமா பார்த்து கரெக்டா ஒரு 150 கொடுத்துட்டு ஆஸ்கரை போட்டு ஏறலான்னு பாப்பான் பாருங்க. கடைசியில் என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க?